கருட புராணத்தின்படி என்னென்ன பாவங்களுக்கு என்னென்ன தண்டனை அப்படின்றதோட இன்னொரு பகுதியே பார்க்கலாம். இப்போ அசிபத்திரம், அதாவது தர்ம நெறிகள் எதையுமே கடைப்பிடிக்காமல் இருக்கவங்கள பூதங்களை வச்சு பயன்படுத்தி அந்த பூதங்களை வச்சு அவங்கள சாட்டையால் அடிக்க வைப்பாங்களாம். அவங்க அதுலேருந்து ஓட நினச்சா அவங்கள பிடிச்சி பனைமரம் மாதிரி இருக்க ஒரு இதில் கத்தியை சுருக்கி வச்சு இவங்களை அந்த கத்தியில் சுருக்கி சுருக்கி வச்சு கழுமரம் மாதிரி ஏற்றிடுவாங்களாம். பன்றிமுக நரகம், அதாவது அடுத்தவங்களோட உழைப்பை சுரண்டி வாழ்கிறவங்களுக்கும் தப்பே செய்யாதவங்களுக்கு தண்டனை கொடுக்குறவங்களுக்கும் இந்த நரகம் வழங்கப்படுது. இப்படி பண்ணுறவங்களுக்கு பன்றி முகமும் நல்ல கூர்மையான பற்களும் உள்ள ஒரு மிருகம் வந்துட்டு கடிச்சு கொதருமா அவங்கள. ஷான்மலி நரகம், அதாவது அடுத்தவங்கள இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணுறவங்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்படுது. இரும்பான ஈட்டியை நல்ல சூடை பழுக்க வச்சு அதை வச்சு அவங்களோட பார்ட்ஸ் எல்லாம் வெட்டி எடுத்துருவாங்களாம். அடுத்ததாக அயபானம், அதாவது மதுவுக்கு அடிமையாகிறவங்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்படுது. பெண்களாக இருந்தால் இரும்பு உருக்கி குடிக்க வச்சுருவாங்களாம். இதே ஆண்களாக இருந்தால் நெருப்பை வாயில் ஊற்றி குடிக்க வச்சுருவாங்களாம். வைதரணி நரகம், அதாவது அதிகாரம் நம்ம கையில் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அதை வச்சுட்டு தப்பு பண்ணுறவங்களுக்கு இந்த நரகம் கொடுக்கப்படுது. முடி, நகங்கள், எலும்பு அந்த மாதிரி அதுவாகவே மிதக்கிற ஒரு நதியில் அவங்கள தள்ளி விட்டுருவாங்களாம். இவங்களும் அதில் மிதந்து போகும்போது பூதங்களால் டார்ச்சர் பண்ணுவாங்களாம். சரமேஷனம், இதில் என்ன பண்ணுவாங்களாம், விஷம் வைக்கிறவங்க, தாய்நாட்டுக்கு துரோகம் பண்ணுறவங்க, அப்பாவி மக்களை கொல்கிற தீவிரவாதிகள், இந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்படுது. அதாவது 1000 நாய்களை ஒன்றா விட்டு தண்டனை காலம் முடிகிற வரை கடிக்க வைப்பாங்களாம். விலங்குகளை கொலை பண்ணுறவங்களுக்கு விலங்குகளை அவங்க எப்படி வெட்டி கொலை பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்களையும் வெட்டி தண்டனை கொடுப்பாங்களாம். வயதான காலத்தில் தன்னோட பெற்றோர்களை பார்க்காம இருக்கிறவங்களுக்கும் எந்த தப்புமே செய்யாத ஒரு பிராமணரை கொல்றவங்களுக்கும் இந்த தண்டனை வழங்கப்படுது. அதாவது அவங்களுக்கு ரொம்ப உயரமான இடத்துலேருந்து ஒரு பெரிய தீ எரிகிற இடத்துல தள்ளி விட்டுட்டு மேலே இருந்தும் கீழே இருந்தும் சூரியன் 10 மடங்கு வர்ற மாதிரி நெருப்பு இது பண்ண வைப்பாங்களாம்.